ஒகேனக்கல் ஃபால்ஸு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒகேனக்கலுக்கு போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தா வேலூருக்கா போயிட்டு இருக்கோம். ஒகேனக்கலுக்குலாம் நான் வரலண்ணா. ஐயோ, என்னை தூக்கி டிக்கில போட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல, எப்படி தப்பிக்க முடியாது. சரி வாங்க சரி, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஒன்றும் பண்ண முடியாது, நாமளும் கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போவிட்டேன். அப்புறமா நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல டயர்ட் ஆகிட்டு வண்டி நிற்க வச்சாங்க. இப்போ எங்கே இருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கறது சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்க வச்சாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொன்று அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 இட்லி ஒரு ஓட்டை வடங்க. அந்த சட்னியோட சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்தோம். அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை ரைடுக்கு கிளம்பிட்டோம். நம்ம கேமராவை எடுத்ததுமே நம்ம அண்ணன் ஒரு கண்ணாடியை போட்டு ஈரோ போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணே நான் வெறும் ஃபோட்டோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தோம். இன்னும் ஒகேனக்கல் கிட்ட போல போய்கிட்டே இருக்கும். அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் நின்று காற்று வாங்கிட்டு அப்படியே வண்டியில் ஏறி கிளம்பணும். திருப்பி இருக்கிறடா கருப்பா எதுவும் தெரியல. கொஞ்சம் வெளில ஹோட்டலில் வரத்துக்கு வண்டியில் வரும்போது ஃபுல்லு அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இறங்கி வெளியே வந்து உக்காந்துட்டு இருக்கோம். வாந்தி எடுக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லணும்னு சொல்றோம். தமிழ்நாடு நிறைய செஞ்சுட்டேன். நீ என்னடா பண்ணிக்க செய்யன்னு சொன்னதுமே எல்லாம் சோதாக்கத்தை நினச்சி ஓடி போய் வண்டியில் ஏற்றாங்க. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். ஒகேனக்கல் கிட்ட போயிட்டேன். பார்க்கலாம் கிளம்பலாமா, அப்படியே தூங்கிட்டே போயிடும். ஸோ ஒகேனக்கல் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபால்ஸ் கிட்ட போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஒகேனக்கல் கிட்ட என்ட்ரி ஆனதுமே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். இது உள்ளே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வெட்டினாங்க. சரி இந்த தேங்காவை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இளநீரை வாங்கி அதை குடித்தோங்க. சும்மா அந்த அடிக்கிற வெயிலுக்கு தாகம் சும்மா சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ ஒகேனக்கல் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்தது எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்க்க வந்தோம். இங்கே எல்லா மீனும் பெருசாக இருந்துச்சுங்க. நிறைய வெரைட்டியில் எல்லா ஆற்று மீன் எல்லா மீனுமே இங்கே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மீனை வாங்கினோம். பெரிய மீனுங்க, சைஸு சும்மா பெருசாக இருந்துச்சு. அப்புறமா இவ்வளோ அழகாக அந்த மீனை தலைக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த மீனெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பசங்க கிட்ட கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த மீனை ஃபுல்லாக செதில்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெட்டி நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் சைஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ போய் மசாஜ் பண்ணலான்னு போயிட்டே இருக்கோம். வாங்க உங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணுறாங்கன்னு இப்போ காமிக்க. அங்கே மசாஜ் பண்ணுற பேரில் போட்டு கும்முறாங்க. அடி சும்மா போட்டு பரட்டி எடுக்கிறாங்க. பரோட்டா கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. நல்லா வெளுத்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மசாஜே தேவையில்லடா சாமி அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குல்ல. இப்போ காமிக்கிறேன் நமக்கு நிறைய குழந்தை இருக்குங்க. என்ன
என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் ஃபால்ஸில் தான் குளிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் காமிக்கிறேன். தண்ணியில் வந்து பாருங்க காய்ஸ், இதுதான் ஒகேனக்கல் ஃபால்ஸு. குளிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஃபால்ஸ் கிட்ட போக போகிறோம். அங்கே வந்து சைடில் வந்து சின்ன சின்ன மீனுங்க நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு ஒப்போட்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒப்போட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். சும்மா டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஃபால்ஸு கிட்டே இருக்கோம். ஒரே நாய்ஸா இருக்கு, ஒரு சவுண்டே கேட்காது. ஒகேனக்கல் ஃபால்ஸ் சாப்பிட போயிருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. சும்மா எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு ஹெவியான அனல். மீன் வெந்துட்டு இருக்கு பாருங்க. அதை வறுத்து போட்டதுமே அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த குண்டா ரசம் எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். போய் உக்காந்து சும்மா ஆறாமல் எல்லா ஃபிஷ்ஷு ஃப்ரை, ரைஸு, ரசம் அப்படின்னு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு வச்சு வெளுத்து கட்டினோங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ சரியாக பிடிக்கும். அந்த ரைஸில் அப்படியே மீன் வறுவலெல்லாம் வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்னும் இவ்வளோ ரைஸ் மீந்து இருக்குங்க. இன்னும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் மறுபடியும் இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஒகேனக்கல்ல எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஒகேனக்கல் ட்ரிப் இதோட முடியுது. சரி, ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம்